ஜஸாக்கல்லாஹு சகோதரி அலீனா அண்ட் அனிஃபி அவர்களே. அடுத்தபடியாக ஹதீஸ் கேட்ட சகோதரர் அக்தர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் ஹலீமுல் ஹகீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐந்திற்கு முன் ஐந்து. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை தான் நம்ம இந்த தாக்கிராத் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹதீஸ்ல ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, 5 டாபிக் மாதிரி. அந்த 5 டாபிக் தான் இந்த 5 தாக்கிராத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இந்த ஹதீஸோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நமக்கு ஒரு லைஃப் மேனேஜ்மெண்ட் லெசன் ஆகும். இந்த அழகான உபதேசத்தை கொடுத்தது யாருன்னா, நம் உயிரினும் மேலான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த ஹதீஸோட இப்ப இருக்கிறது எதுவுமே பெர்மனன்ட் இல்லை, எல்லாமே டெம்பரரி தான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதே இல்லாம போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஹதீஸோட ஸ்டார்டிங் ஒரு அன்னி சொன்ன மாதிரி, ரியாஸ் பை சொன்ன மாதிரி, முதுமைக்கு முன் இருக்கக்கூடிய இளமை. நம்ம வயசாயிடுச்சுன்னா நமக்கு திரும்ப இளமை கிடைக்காது. அதே மாதிரி நமக்கு ஒரு பிஸியான ஒர்க் ஷெட்யூல் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ரெஸ்டான ஒரு டைம் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஹெல்த் இருந்ததுன்னா, திடீர்னு ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த ஹெல்த் நமக்கு திரும்ப வராது. அதே மாதிரி நம்ம மரணித்திட்டோம்னா திரும்ப நம்மளால வர முடியாது. என்னன்னா அல்லாஹ் கிட்ட ஒரு சான்ஸ் கூடிய அல்லாஹ் அப்படி சொன்னாலும் நம்ம ரிட்டர்ன் நம்மளால வர முடியாது. இன்ஷால்லா அந்த இதுல நம்ம ஒரு வறுமைக்கு முன் இருக்கக்கூடிய செல்வங்களை பயன்படுத்துங்கள், இந்த டாபிக்ல இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். செல்வம்னா என்ன? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, செல்வம்னா நம்மளுடைய சேலரி, பணம், அப்புறம் பேங்க் பேலன்ஸ், நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய சொத்து மதிப்புகள், இதெல்லாம் தான் நம்ம செல்வம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உங்களிடம் இருக்கும் அனைத்தும் செல்வம் தான். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நமக்கு நாலேஜ், நமக்கு ஸ்கில், திறன், அறிவு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உறவினர்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் தான். இந்த செல்வத்துக்கு எல்லாம் சொந்தக்காரங்க யாருன்னா நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் குரான்ல சொல்றான், பக்ரால, வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியது. அப்பனா நம்மலாம் யாரு? நம்மலாம் இந்த செல்வம் நம்ம கிட்ட இருக்கிறது எதுக்குமே நம்ம ஓனர் இல்லை, நம்ம வெறும் இன்சார்ஜஸ் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு சோதனை இருக்கு, என் உம்மத்திற்கான சோதனை செல்வம் அப்படின்றாங்க. சோ அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் அப்படின்றத பிராக்டிக்கலா யார் ஃபாலோ பண்றா அப்படின்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு வந்து அப்போ அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப இஸ்லாம் ஏத்தவங்க பணக்காரங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஏழைகள் தான் இருந்தாங்க. ஒரு சில பேர் கிட்டதான் அந்த மாதிரி கேஷ் இருந்தது. அப்போ அல்லாவின் வழியில கொஞ்சம் நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது உமர் எல்லாம் அங்க போயிட்டு அவர் வீட்டுல இருக்கிறத கொண்டு வராரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, உமரே, உன் குடும்பத்திற்காக நீ என்ன விட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உமர் எல்லாம் சொல்றாங்க, என்னுடைய சொத்தில் அரை பகுதி நான் என் குடும்பத்திற்கு விட்டுட்டேன். இதுல நம்ம யோசிக்கணும் என்னன்னா, சொத்தில் அரை பகுதினா இப்ப நம்ம ஒரு 20 லட்சம் நம்ம கிட்டே இருக்குன்னு வச்சுங்க சொத்துல, அதுல ஒரு 10 லட்சம் அல்லாவின் வழியா செலவு செய்யறாரு. நம்ம எப்படி இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு 50 லட்சம் வீடு எல்லாமே இருக்கும். அதுல ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டாலே நமக்கு கொஞ்சம் ஃபீல் நிறைய இருக்கும். நிறைய செலவு பண்ணிட்டோம், எல்லாம் நிறைய நன்மை தருவான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உமர் நினைச்சிட்டு இருக்காரு, இவரு கொடுத்தவொடனே, இந்த வாட்டியாவது நான் அபூபக்கரை முந்திடுவேன் நன்மையான விஷயத்துல, அவரை விட அதிகமா நான் சதக்கா பண்ணிட்டேன் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க அவர்கிட்ட பார்த்து, ஆஹ் அபூபக்கரே, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ என்ன விட்ட அப்படின்னு. அப்போ அபூபக்கர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரையும் அவனையும் விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் எல்லாமே கொடுத்துட்டாரு இஸ்லாமுக்காக, அல்லாஹ்வுக்காக. அப்போ உமர் நினைக்கிறாரு, அபூபக்கரை நான் முந்தவே முடியாதுன்னு. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்போ வறுமைக்கு முன் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு தான். நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா வறுமை வந்துச்சுன்னா நம்மளால செய்ய முடியாது. இன்னொரு சஹாபி பாத்தீங்கன்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். அவரை பத்தினா இந்த ஹிஜ்ரத் செஞ்சாங்களா மக்கால இருந்து மதீனாக்கு, அப்பயும் அவர் இருந்த ஒரு நபர். அப்போ அவருடைய நல்ல பணக்கார மனுஷன் நபி ஹிஜ்ரத் செய்ய சொன்னாங்க, அவர் எல்லாத்தையும் அங்கேயே விட்டு போறாரு, எம்டி ஹேண்ட் தான். அப்போ அந்த அந்த சைட்ல மதீனால அன்சாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாமே கொடுக்க ரெடியா இருந்தாங்க, பாதிக்கு பாதி, சொத்துல பாதி, வீடு எல்லாமே. இன்னும் ஒரு படி மேல போனா ஒரு 3 4 மனைவி வச்சிருந்தா அதை கூட நான் தலாக் பண்ணிடுறேன், நீங்க முறையா உங்களுக்கு பிடிச்ச இதை நீங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு மார்க்கெட் போற வழியை மட்டும் சொல்லுங்க, சந்தைக்கு போற வழி அப்படின்னு சொல்றாரு. அங்கேயும் போய் அவர் மிகப்பெரிய பணக்காரரா ஆகுறாரு. நபி சாசம் ஒரு நாள் சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க எப்படின்னா சொர்க்கத்துக்கு தவழ்ந்து தான் போவாங்க அப்படின்றாங்க. இவருக்கு இதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மதீனால இவருடைய கேரவன் வருது. இவர் மிகப்பெரிய பணக்காரர் ஆனார்ல, கேரவன்னா ஒரு 700 ஒட்டகங்கள் கொண்ட ஒரு குழு வருது அந்த பிசினஸோட இது.
அதுல பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள், வியாபார பொருட்கள், அப்புறம் பணம் எல்லாமே இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த எல்லாத்தையுமே இது ஞாபகம் வந்து மதீனால இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு சதக்கா பண்ணிடுறாரு. எதுக்காக அவர் சதக்கா பண்றாருன்னா, சொர்க்கத்துக்கு வந்து நான் ஸ்பீடா போணும். இந்த மாரி தவழ்ந்துலாம் நான் போக ஆசைப்படல அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் அவரு இந்த மாரி செய்றாருன்னா, நாளைக்கு மறுமையில ஒரு 4 விஷயத்துக்கு பதில் சொல்லாம நம்ம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அல்லாஹ் இடத்துல. அதுல முக்கியமான ஒண்ணு பார்த்தா, நம்ம எப்படி சம்பாரிச்சோம், அத எப்படி செலவு பண்ணோம் அப்படின்னு இருக்கு. அதனால தான் அவர் இந்த மாரி செஞ்சாரு. நம்மள்ல ஒரு சில பேர் இங்க நினைக்கலாம். என்னன்னா, இதெல்லாம் காசு இருக்கிறவங்க தான் செய்யணும், செலவு பண்ணணும். நம்ம கிட்ட என்ன இருக்கு? அவங்க கிட்ட இருக்கு, அவங்க செய்றாங்க. நம்மளே வாடகை வீடு இந்த மாரி தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்கள மாரி நம்ம கிட்ட காசு, வீடுலாம் இருந்தா நம்மளும் செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். இதுக்கு அல்லாஹ் தஆலா நம்மள பத்தி ஒரு டிக்ளேர் பண்றான் குர்ஆன்ல. சூரா தௌபால 75-76 நான் படிக்கிறேன். நானு. அவர்களில் இப்படி சிலர் இருக்கின்றனர். அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து எங்களுக்கு வழங்கினால் நிச்சயம் நாங்கள் தான தர்மங்கள் செய்வோம். மேலும் நல்லவர்களாவோம் என்று அல்லாஹ்விடம் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையிலிருந்து அவர்களுக்கு வழங்கிய போது அதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்கள். மேலும் சிறிதும் பொருட்படுத்தாதவர்களாய் தமது வாக்குறுதியை நழுவி சென்றார்கள். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அல்லாஹ் நம்மள பத்தி சொல்லிட்டான். நம்ம இப்படிதான் இருப்போம்னு. நம்ம நம்ம கிட்ட காசு இருந்தா நம்ம செலவு பண்ணோம்னா கண்டிப்பா பண்ண மாட்டோம். கஞ்சத்தனமா தான் மாறும். ஒரு சம்பவத்த ஒண்ணு சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதே மாரி ஒரு டைம்ல அல்லாஹ்வின் வழியே தானம் செய்யுங்க, சதக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் வந்து செய்றாங்க. அப்போ ஒரு சஹாபி மட்டும் தயங்கி தயங்கி ஓரமா நிக்கிறாரு. ரொம்ப கூச்சப்பட்டுட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, "ஏன் கூச்சப்படுறீங்க? கூச்சப்படாதீங்க வந்து குடுங்க" அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் கையில வெறும் ஒரு கை பேரீச்சம்பழம் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. அவரால முடிஞ்சது அது மட்டும் தான். அதுவே அது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத வாங்கி, இந்த ஒரு பேச்சம்பழம் உஹது மலையோட பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம கிட்ட ₹1,00,00,000 பணம் இல்லாம இருக்கலாம். நம்ம கிட்ட ஒரு நல்ல மனம் இருந்தா போதும். நீ தர்மம் செய்யணும்னு. ஒரு பேச்சும்பழம் கூட நாளைக்கு அல்லாஹ்விடத்துல உஹது மலையோட பெருசா இருக்கும். தர்மம் செய்பவர் அல்லாஹ்விற்கும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமாக இருக்கிறார் என்று சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அப்படி இருப்போம். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யறதுன்னு இருக்குல்ல. நாளைக்கு ஒருத்தன் எப்படி இருப்பான்னா, இந்த உலகத்துல அவனுக்கு நிறைய செல்வம் இருக்கும். அவன் வீணா எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான். அல்லாஹ் வழியே தான் எல்லாமே செலவு பண்ணியிருப்பான். ஏழைங்களுக்கு குடுத்திருப்பான். நிறைய எல்லாமே செஞ்சிருப்பான். ஆனா நாளைக்கு அல்லாஹ் மறுமையில முகம் குப்புறமா அவன நரகத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன் இத சொல்றான்னா, அவன் செஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேருக்காக இருக்கும், புகழுக்காக இருக்கும். அந்த புகழ் அல்லாஹ் அவனுக்கு அங்க ஊர்லயே குடுத்துட்டான், உலகத்திலேயே குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அப்படி வலது கை குடுக்கறது, இடது கை கூட தெரியாத மாரி தர்மம் செய்யணும்ன்ற துவாவுடன் இந்த ஹதீஸ் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.